சென்னை நந்தனம் பகுதியில் பார் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டின வழக்கில் சவுக்கு சங்கரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் இதய பிரச்சனைகள் மற்றும் நீரிழிவு நோய் ஆகியவற்றுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக சவுக்கு சங்கருக்கு 2026 மார்ச் 25 வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கு. என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கைது செய்து என்னுடைய போன் கிடைக்கல என்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலையீடாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். காரணம் கையாளாதது திமுக அரசு. விமர்சனம் செய்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது தவறு அப்படின்னுட்டு தமிழக அரசை உயர்நீதிமன்றம் கடுமையா சாடியிருக்காங்க. சென்னையை சேர்ந்த பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இவர் ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்காரு. அதுல திமுகவையும் தமிழக அரசின் காவல்துறை மற்றும் IAS அதிகாரிகளை கடுமையா விமர்சித்து வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் சென்னை நந்தனம் பகுதியில ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற பார் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டியதா புகார் எழுந்தது. அந்த புகாரின் பேர்ல சவுக்கு சங்கரை போலீசார் அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். இந்த நிலையில தான் சவுக்கு சங்கருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் ஒன்றை பண்ணியிருக்காங்க. அதுல சிறையில் இருக்கக்கூடிய தனது மகனான சவுக்கு சங்கருக்கு கார்டியாலஜிஸ்ட் மற்றும் நீரிழிவு சிறப்பு மருத்துவர் மூலமா சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியம். அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் P தனபால் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கருக்கு 2025 டிசம்பர் 26 முதல் 2026 மார்ச் 25 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதுபோக சவுக்கு சங்கர் தன்னிடம் உள்ள பாஸ்போர்ட்டை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும். சாட்சிகளை கலைக்கும் நோக்கத்தில் சவுக்கு சங்கர் செயல்படக்கூடாது என்று நீதிபதி SM சுப்பிரமணியம் அறிவுறுத்தியிருக்காரு. தீர்ப்பின் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது பண்றதுல போலீசார் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? புகார் செய்த அடுத்த நாள் அதிகாலையிலேயே சவுக்கு சங்கரை கைது செய்ததன் நோக்கம் என்ன? நீங்க ஏன் செய்தியாளர்களுக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க? கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக உரிமை. சட்டமன்றத்துல கருத்து வேறுபாடு மதிக்கப்படுது. கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்துறவங்க யாராவது துன்புறுத்தப்பட்டால் நீங்கள் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு தான் அர்த்தம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு விரும்பினா அவர்கள் அவதூறு வழக்கு மூலமாக சிவில் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவை பெறலாம். அதற்கு உங்களை யாரும் தடுக்க முடியாது. தனிநபர் சுதந்திரம் என்ற விஷயத்தை தொட்டால் அது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளில் தலையிடுவதாகவே அமைந்துவிடும். நீதிமன்றத்தின் முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களை கவனத்தில் கொண்டும் சிறை கைதியின் மருத்துவ நிலை மற்றும் அவரது சுதந்திரம் மீண்டும் மீண்டும் கட்டுப்படுத்தப்படுவதை கருத்தில் கொண்டும் ஜாமீனில் விடுவிக்க தயாராக இருக்கிறது. 2026 மார்ச் 25 முன்னர் அவர் அதிகாரிகளிடம் மீண்டும் சவுக்கு சங்கர் சரணடைய வேண்டும். அதிகாரிகளின் நன்மதிப்பை இழந்த குறிப்பிட்ட நபர்களை குறிவைக்க சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தனிநபருக்கு எதிராக தொடர்ச்சியாக காட்டப்படும் கடுமையான நடவடிக்கைகள் நாட்டின் குடிமக்களுக்கு சரியான மெசேஜை அனுப்பாது. அதிகாரிகளின் துஷ்பிரயோகம் மூலம் சவுக்கு சங்கரை துன்புறுத்தியது மட்டுமல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்தி உள்ளார். அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு சவுக்கு சங்கர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது, சாட்சிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுகிறது என்று நீதிபதிகள் அவர்களுடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update.